Hello and hi friends, welcome to our channel Miles and Kilometers. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஊட்டியில் இருக்கிற கொஞ்சம் பிளேசஸ். பைக்காரா வாட்டர்ஃபால், பைக்காரா லேக், 9th மைல், அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, வெண்ட்லாக் டவுன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோல்ஃப் கோர்ஸ் ஜஸ்ட் நான் வெறும் பிக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருந்தது. எந்த சைட் பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ளெசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. கிளைமேட் சொல்லவே வேண்டாம், இட்ஸ் வெரி கூல். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பைக்காரா லேக் வியூ. இதோட போட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இந்த பைக்காரா லேக் வியூ ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது பக்கத்தில் வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க, கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய பெரிய பையன் சின்ன பையன் கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. இதோட ஸ்விங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி கூட இருந்தது, அங்கே உட்காந்துக்கலாம். அப்புறம் ஒரு டீ ஹவுஸ் மாதிரி இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் ஏதோ கிடச்சது போல் இருக்குது, பட் நாங்கள் எதுவும் வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பைக்காரா வாட்டர் ஃபால் போயிட்டோம். ஸோ பைக்காரா வாட்டர் ஃபால் போகிறதுக்கு கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே கொஞ்சம் நடந்து போனோம். அப்புறம் அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் உள்ளே போனோம். இதுதான் அந்த வியூ. ஸோ பேட்ரி கார் கூட இருந்தது. ஸோ வரும்போது நாங்கள் ரிட்டர்னில் பேட்ரி காரில் வந்துட்டுருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சனுக்கு. நாமினலாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், பட் ஸ்டில் இருந்தாலுமே பேட்ரி காரில் நிறைய பேர் வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கோவிட் டைமுங்கிறதுனால நிறைய கூட்டத்தையும் அவங்க சேர்த்துக்கல. ஸோ கொஞ்சம் பேராக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ரஷ் இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணி தான் வந்தோம். இதுக்கே வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் லன்ச் வாங்கிக்கிட்டு பார்சல் பேக் பண்ணிக்கிட்டோம். வாங்கிட்டு 9th மைல் போயிட்டோம். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா பைன் ட்ரீஸ் நிறைய இருந்தது. இந்த ட்ரைவும் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ
ஸ்வீட் கார்னும் கேரட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை வாங்கிக்கிட்டோம். கேரட்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ஸ்வீட் கார்ன் தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது, வேகாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நாங்கள் அப்படியே அதை வந்து தூக்கி போட்டுட்டோம். கேரட்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் டே கூட நாங்கள் வச்சுருந்தோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் கவர் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ராக்கியாக இருந்தது, நடக்கவே முடியல. நிறைய மங்கீஸ் எல்லாம் கூட இருந்தது. பைன் ஃபாரஸ்ட்க்கு என்ட்ரி வச்சுருந்தாங்க, பட் நிறைய பேர் டிக்கெட்ஸ் வாங்கலை. அப்படியே கூட சில பேர் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. பட் நாங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம், ஆனால் உள்ளே செக்கும் கூட பண்ணலை. லஞ்சுக்கு அப்புறம் எல்லா பிளேஸஸுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. சில இடத்துல வந்து பார்க்கிங் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி யாராவது வண்டி எடுத்தால் அங்கே போட்டுட்டு அப்புறம்தான் வந்தோம். இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ். இது வீடியோ எடுத்தோம், பட் ரொம்ப ஷேக்கியாக இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவை கொஞ்சமாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பைன் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்து டீ குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கோல்ஃப் கோர்ஸ் போனோம். கோல்ஃப் கோர்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.